நானும் என் ஒய்ஃப் கொஞ்சம் பிரேக்கப் இருந்தோம் ஒரு ப்ராப்ளம்னால. அப்போது என் ஒய்ஃப் வந்து அத்தை பொண்ணு, சொந்த அத்தை பொண்ணு, விஷயம் எங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. மை ஃபாதர் ஆஸ்ட், கையில் ஷோல்டர் கை போட்டு, பிரேக்கப் ஆயிடுச்சு, ரொம்ப அழுகுறேன், பிரேக்கப் ஆகிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. சரி பரவாயில்ல விடு, அதுனா வேறு பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் பார்த்துக்கலாம் தான். இது அப்போ இதுவே ஒரு 5வது கேர்ள் ஃப்ரெண்ட், நீ எப்போ யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு ஷோல்டர் கை வச்சுட்டு, இவர் சும்மா காதலிக்காத, தொட்டாதான் காதல், தொடாம எங்கடா காதல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி he let me go without letting me go. ஓகே. ஃப்ரைடே நைட் ஃபோன் அடிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளப்பிங் போகிறாங்க, நாங்கள் தங்கவால் போகிறோம், யூபிஎம் படிச்சுட்டு தங்கவால் போகிறோம்ப்பா, நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளைக்கு கிளாஸ் இல்லைப்பா, சத்திரி உனக்கு தேக்கோட ட்ரைனிங் இருக்குமா யூபிஎம்ல, இல்லை இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை, நான் போகிறேன் அப்படி கரெக்டாக. சரி நீ போவேணாம் அப்படின்னுப்பா, என்னப்பா ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டப்பா, இன்னைக்கு போகாதடா, சண்டே நைட் போ, மண்டே கிளாஸ்க்கு ஆஃப் போடு, பிரச்சனையே இல்லை, ஆனால் சண்டே நைட்டு போய் நீ போகாத. இப்போ ஏன்ப்பா இன்னைக்கு ஆள் கூட இருக்கும், என் சார்க்கையாச்சும் இடிச்சிட்டு பிரச்சனை வந்துட போதுடா, நான் ஜேபிலாம் கிளம்பி வர முடியாது. இப்படி சண்டே நைட் போய் எவனுமே இருக்க மாட்டான், எனக்கு தெரியும் நீ ஆட்டமா ஆட போற, நல்லா ஆடுங்க, 10 ரூபா குடிக்காம வந்துரு, அவ்வளவுதான். ஸோ நான் போனேன், கோக் எடுத்தேன், ஒரு கோக் 25, 2 கோக் 50. விடிகால் 4 மணி வரைக்கும் சண்டே ஆடிட்டு மண்டே பிரேக்கை போட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஐ டிட் தட் வே. மை ஃபாதர் கண்ட்ரோல் மீ வித்வுட் கண்ட்ரோலிங். கொஞ்சம் நாச்சும் நீ விடணும், விடாம இழுத்து பிடிச்சி செய்யவே கூடாதுடானா, அவன் அப்பதான் அதை எப்படா செய்யறதுன்னு யோசிப்பான். சேம் கோஸ் தண்ணி பழக்கம். ஐ ட்ரைட் மை ஃபாதர். புதுக்கோட்டை சரவணன் படம் பார்த்து இந்த டக்கிலா அடிப்பாங்க, இந்த உப்பு இங்கே தள்ளிட்டு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஐ ட்ரைட் வித் மை, நான் எங்கள் அப்பா தான் கேட்டேன், ட்ரை பண்ண போறியா? ஆமாம். மை மாமா லைக் ஒய் நான் அப்படிலான்ட்டு. மை ஃபாதர் வாஸ் லைக் நோ நோ நோ, நான் சொல்லிக் கொடுக்கலாம், வேற எவனாச்சும் அவன் கரெக்டாக சொல்லிக் கொடுத்துருவான், நான் அவன் வெளியே போய் கற்றுக்கிறதுக்கு நானே சொல்லி கொடுத்துட்டு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லைன்னு. நான் யூபிஎம்ல 10 வருஷம் படித்தேன், என் கூட தண்ணி அடிச்சதில்ல. அங்கிருந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருத்தர் எங்கள் அப்பா தண்ணி அடிப்பேன். அவர் ரெடியாக இருப்பார், நான் என்ன வேணும் இல்லை அவரே கேட்பாரு, நம்ம வேணும் ரைட்டு உட்காந்தோம் அடிப்போம், ஓகே ரைட்டு, ஒரு 2-3 கிளாஸ் நைஸ், ஓகே இது இவ்வளவுதான் ஏன் இதுக்கு மேலே ஒன்றுமே, இதுதான் தண்ணினா இதுதான், நீ எதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு அங்கே தெரிஞ்சோன்னே நான் வெளியே போயிட்டு அடித்து மட்டையாகி வாந்தி எடுத்து இதெல்லாம் இல்லவே இல்லை.